காய்ஸ் எனக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எம்பி 29 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருந்துச்சுங்க. அதாவது பாகுபலி, ஆர்ஆர்ஆர் மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண ராஜமௌலி, தெலுங்கு சினிமாவோட பிக்கெஸ்ட் சூப்பர் ஹீரோ மகேஷ் பாபு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்போ அது என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருந்துச்சுங்க. ஆனால் இவங்க விடுற ஒவ்வொரு அப்டேட்டில் வர அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இவங்க விட்ட அந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் போஸ்டர் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா பல பேரை பார்த்திங்கன்னா ஏமாந்து தான் பண்ணுச்சு. அந்த போஸ்டரை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்ன தைரியத்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா பிரியங்கா சோப்ரா வச்சு ரெடி பண்ணி விட்டாங்களே தெரியல. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா அது பிரியங்கா சோப்ரா தானான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் ஏமாற்ற தான் விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நவம்பர் 15 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் ரெடி ஆக போகுது. ஸோ அந்த கிளிம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.